அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 1 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கைது செய்யப்பட்ட தீவிரவாதி அன்சாரியை FBI அமெரிக்க உளவு அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய ராணுவத்தின் 3000 வீரர்கள் சனிக்கிழமை கொழும்புக்கு அனுப்பப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் அனைவரும் நேற்று மாலை கொழும்பு சென்றடைந்ததாகவும் மாலையில் வன்னிப்பகுதிக்கு புலிகளுடன் போரிட விரைந்ததாகவும் கொழும்பிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநருடன் கருத்து கேட்டபோது இவை அனைத்திற்கும் பின்னணியில் இருப்பது காங்கிரஸ் தலைவர் திரு சோனியா காந்தியும் அவருடைய மகன் ராகுல் காந்தியும் தான் என்றும், இவர்களுடைய ராகுலின் தந்தையை ராஜீவ் காந்தியை கொல்லப்பட்டது புலிகள் தான் என்பதால் அவர்களை ஒழிக்க இவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாகவே திட்டம் தீட்டி வந்ததாக தகவல்கள் வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். லண்டனில் மில் பேங்க் என்னும் இடத்தில் இலங்கையில் நடைபெறும் இன படுகொலையை கண்டித்து லண்டன் நகரில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கலந்து கொண்டு மாபெரும் பேரணி நடந்ததாகவும் இதனால் லண்டனே ஸ்தம்பித்து போனதாக லண்டனிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முல்லைத்தீவில் உள்ள புது குடியிருப்பு ஆக்கிரமிக்கப்படும் என்ற ஸ்ரீலங்கா படையினர் மீது விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதலில் 3 பீரங்கிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டதுடன் ஏராளமான படையினர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கென்யாவில் பெட்ரோல் டேங்கர் ஒன்று கவிழ்ந்து அதில் இருந்த பெட்ரோல்கள் சாலையில் ஓடியதை அங்குள்ள மக்கள் பிடிப்பதற்காக சென்றபோது பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது என்றும் இதில் 111 பேர் உயிர் இழந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவின் வட மேற்கு பகுதியிலுள்ள குமி என்ற ஒரு இடத்தில் மருத்துவமனை தீப்பற்றிக் கொண்டதில் 23 பேர் உயிர் இழந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளில் நாம் அறிந்து 3 இடங்களில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருப்பது நம்மை அதிர்ச்சியில் உள்ளாக்கியிருக்கவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, கென்யா நாட்டில் டேங்கர் வெடித்து 110 பேர் உயிரிழந்தது. இரண்டாவது, ரஷ்யாவில் 23 பேர் உயிரிழந்தது. மூன்றாவது, சென்னையில் உள்ள இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிர் இழப்புகள் இல்லாமல் தீயணைப்பு படையினர் விரைந்து தீயை அணைத்தது ஒரு மகிழ்ச்சி செய்தியே என்று கூறலாம் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு AB பரதனும் மத்திய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வானும் முஸ்லிம் மக்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இட ஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் வித்பா பகுதியில் உள்ள கச்ரோலி அருகே உள்ள பார்கோகோன் என்ற மலைப்பகுதியில் 25 போலீசார்கள் நக்சலைட்டை தேடி ரோந்து சென்ற போது நக்சலைட்டுகள் சுட்டதில் 15 போலீஸ்காரர்கள் உயிர் இழந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் இன்று வீடு திரும்பியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஐரோப்பிய நிறுவனம் ஒன்றுக்காக இஸ்ரோ விண்ணில் செலுத்திய செயற்கைக்கோள் ஏறக்குறைய செயல் இழந்து விட்டதாக இஸ்ரோவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசு திடீரென்று இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் வேலை நிறுத்தம் சட்டத்துக்கு புறம்பானது என்றும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈழ தமிழர்களுக்காக பந்த் ஒரு ஆரம்பம்தான் என்றும் இதைவிட மேலும் பல போராட்டங்கள் நடத்த உள்ளோம் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூறியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மதுரை மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் பள்ளப்பட்டி ரவியை மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் காலை சந்தித்துவிட்டு நிருபர்களிடம் பேசுகையில் ஈழ தமிழர்களுக்கு இந்திய அரசு செய்யும் துரோகத்திற்கு
கலைஞர் கருணாநிதி முழு பங்காளி என்னும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்து உள்ளது என்று ஒரு கடும் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்படும் திரு வைகோ அவர்கள் திரு திருமலவாளன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு தங்க பாலு அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக முழுவதும் இரண்டாம் கட்டமாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் புதிய சட்டமன்றமாக உதயமாயிருக்கும் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மிக தீவிரமாக நடந்து வருவதாகவும் பல இடங்களில் பணிகள் முடிந்திருப்பதை இந்த படத்தில் பார்க்கலாம். இதற்காக தமிழக உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினை தொகுதி மக்கள் பாராட்டுகிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை கொருக்குப்பேட்டையில் உள்ள இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தின் குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 10 கோடிக்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதேபோல் தேனாம்பேட்டையிலும் தீப்பற்றி எரிந்து பல குடிசைகள் நாசமடைந்ததாக தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் திரு நாகேஷ் அவர்களின் உடல் இன்று காலை சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டதாகவும் பல்லாயிரக்கணக்கானோர் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நஷ்டத்தில் இயங்கியதாக கணக்கு காட்டி கொள்ளையடித்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனத்தை இந்தியாவின் பிரபல தொழில் அதிபர்கள் இந்துஜா குரூப் வாங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. எல்&டியும் இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக முழுவதும் மரங்கள் பூத்து குலுங்குவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான படத்தையும் இதில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதை பற்றி விவசாய வல்லுநர்களிடம் கேட்டபோது வரும் ஏப்ரல் மே மாதங்களில் மாம்பழ வரத்து அதிகமாக இருக்கும் என்பதே இந்த படம் காண்பிக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். பாகிஸ்தானில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் வேறு இடத்தில் நடத்தப்படும் என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரில் நடந்து வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலப்பு இரட்டையர்கள் திரு மகேஷ் பூபதி சோனியா ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளதாக ஒரு மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 1 பிப்ரவரி 2009 பிற்பகல் 3:30 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை என்பது இந்த படத்தில் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.